ஏற்கனவே அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னாரு. எந்த அம்மா அதுக்கு சொல்கிறாரா அவர்? கம்பராமாயணத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அவரை பொறுத்தளவுக்கு கம்பராமாயணத்தை எழுது கம்பர்னே சொல்லாதவர். இந்த பெயர் வைக்கிறதுலலாம் வந்து நீங்கள் கருத்து சொல்கிறதுன்றது அது உங்களுக்கே மனசாட்சிக்கு விட்டுடும். எங்களுக்கு வந்து நீங்கள் இலக்கணம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இலக்கியமும் தெரியும், இலக்கணமும் தெரியும், தமிழும் தெரியும். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், நம்முடைய அருமை நண்பர் வந்து பெயர் வைக்கிறதுல வந்து திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப கெட்டிக்காரரு. அதே நேரத்தில் அப்பா அம்மா பேரை வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு ரொம்ப கணிசமாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். பத்திரிக்கையில் அது வந்திருந்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வு உள்ளவர் அவர். தனக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து சாதாரண தொண்டனை கூட அவர் மதிக்கக்கூடியவர். அவர் யாரையும் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவியவர்களை உந்து சக்தியாக இருந்தவர்களை யாரும் மறப்பதில்லை. அதனால் அவர் சொன்னவர் கொஞ்சம் யோசிக்கணும். எங்கள் பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, தான் திருடி பிறரை நம்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அவருக்கு இருக்கிற குணமே அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அது தப்பு. முதல்ல உதாரணமாக சொல்லணும்னா, ஏறி வந்த அணியை எட்டி உதைக்கிற மனப்போக்குறது நாடறிந்த வெண்ண. ஏற்கனவே அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னாரு. எந்த அம்மா அதுக்கு சொல்கிறாரா அவர்? அவர் போய் சொல்லலாமா அந்த வார்த்தையை, அப்பா அம்மா மறந்துடாதீங்கன்னு? அப்படி அல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் அத்தனை பேரையும் நினைவிலே கூர்ந்து பெயர் வைக்கக்கூடியவர். பொதுவாக என்ன, பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மனம் வருத்தப்படும் என்கிற காரணத்தினால் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன இலக்கண தப்பு என்ன, பொருள் தப்பு என்ன, கருத்து தப்பு என்ன இருக்குது? நான் கேட்குறேன். நான் ஒரு இலக்கியவாதி, எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். அது எந்த வித தவறு இருக்குதா? பெயர் மாற்றம் செய்வது என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு வந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, திரையுலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சுபிக்ஷா அப்படின்னு போடுவாங்க. இப்போ திரையுலகத்தில் என்ன போடுறாங்க? கிடச்சா வணக்கம் தானே போடுறாங்க. ஒரு சின்ன விஷயம். அந்த காலத்தில் சுபான்னு போடுவாங்க. ஆனால் இப்போ திரையுலகத்தில் என்ன பண்ணுறாங்க? கடைசி கார்டு போடுவாங்க, வணக்கம்னு போடுவாங்க. அந்தந்த காலகட்டத்திற்கு மொழி வளர்ச்சி என்கிற பொழுது சில நேரங்களில் வடமொழி கலந்த மொழிகளெல்லாம் மாற்றி தூய தமிழில் பேர் வைக்கிறது உண்டு. அந்த அடிப்படையில் தான் மருத்துவமனைக்கு வருவர்களை நோயாளி என்று சொன்னால் அவள் மன வருத்தத்துக்கு ஆளாவார் என்கிற காரணத்தினால் மருத்துவம் பார்க்கிற பயனாளிகள் என்று சொன்னதில் இலக்கண தப்போ கருத்து தப்போ எதுவும் இல்லை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற சக்தி அவருக்கு இல்லை. காரணம் என்ன உங்களுக்கே தெரியும். கம்பராமாயணத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அவரை பொறுத்தளவுக்கு ஏன்னா அதிக நேரம் நான் வந்து அவரை பற்றி விமர்சனம் செய்ய வர்றோம் இல்லை. கம்பராமாயணத்தை எழுது கம்பர்னே சொல்லாதவர் அவர். ஏன்னா பெரிய புராணத்தை எழுதியவர் பேரை தான் அவர் சொன்னார். பெரிய புராணத்தை எழுதியவர் என்ன ஊர்? குன்றத்தூரில் அன்பரசு பிறந்தவர் சேக்கிழார். ஆனால் என்ன சொன்னார்? அதனால் அவர் வந்து மாற்றி சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு தான் அவருக்கு தமிழ் ஆற்றல் அறிவு இருக்குது, எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நான் வருத்தப்படலை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி நீங்கள் அவரை பற்றி ஒரு கருத்து சொல்வதாக இருந்தாலும் குற்றம் சொல்வதாலும் யோசித்து சொல்லணும். கம்பன் வீட்டு கட்டித்தெரியும் கவிப்பாடுன்னு ஒரு பழமொழி, அது கலைஞர் வீட்டு பிள்ளை. தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த கொண்ட அண்ணன் கலைஞருடைய பிள்ளை. ஆனால் அவருடைய வளர்ப்பு சிறப்பாக தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உதாரணமாக சொல்லணுன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மாடலிங்காக இருந்த அண்ணன் கலைஞருடைய பேரை வைக்கணும்னு வச்சுருக்கிறார். அவருடைய நூற்றாண்டு விழாவை பொறுத்தளவுக்கு மதுரையில் வந்து கலைஞர் பேரில் நூற்றாண்டு நூலகம் ஒன்று அமைச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து வந்திருக்கிற நூலகங்கள்லாம் என்ன? நான் கோயம்புத்தூரில் நின்று பேசுகிறேன். இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த நூலகத்துக்கு பெயர் என்ன?
ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் தந்தை பெரியார் பிறந்திருக்கிற காரணத்தினால் இங்கே பெரியார் நூலகம் என்று வைத்திருக்கிறார். பக்கத்தில் வந்து கட்டப்போகிற சேலத்தில் இருக்கிற அந்த நூலகத்துக்கு பாரதிதாசன் என்கிற பெயர் வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்து தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கடலூரில் கட்டப்படுகிற நூலகத்திற்கு அஞ்சலம்மையால் பெயரை வைத்திருக்கிறார். ஏழை பங்காளன் பெருந்தலைவர் காமராஜர் என்ற அடிப்படையில் திருச்சியில் கட்டப்படுகிற நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார். இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அதே நேரத்தில் சுதந்திர வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த காகித மில்லத்துடைய பெயரை திருநெல்வேலியில் கட்டப்படுகிற நூலகத்துக்கு வைத்திருக்கிறார். ஆக இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்களை அங்கங்கே பெயர் வைத்திருக்கிறார் வழிய அதை விட்டுட்டு வந்து இந்த பெயர் வைக்கிறதுலாம் வந்து நீங்கள் கருத்து சொல்கிறதுன்றது அது உங்களுக்கே மனசாட்சிக்கு விட்டுட நான் விரும்புகிறேன். அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் இலக்கணம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இலக்கியமும் தெரியும், இலக்கணமும் தெரியும், தமிழும் தெரியும், எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் சொல்லும்போது இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து சொல்கிற கருத்து என்பது ஒரு முறைக்கு 100 முறை நீங்கள் யோசித்து சொல்லணும்.